வணக்கம்மா. என் கடன் தீர்ந்ததுக்கு என்ன எப்படி சாமி கும்பிட்டேங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. எனக்கு விடாத கடன் இருந்துங்க. வட்டிக்கு வாங்கி 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 இந்த பக்கம் வாங்கி அந்த பக்கம் கொடுப்பேன், அந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் கொடுப்பேங்க. நான் வாராகி அம்மனை எப்படி கும்பிட்டு கடனை சரி பண்ணேங்கிறத நான் உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்களும் அம்மாவை கும்பிட்டு அந்த கடனை சரி பண்ண பாருங்கள். எப்போவுமே நம்ம கும்பிட்ற ஒரு முறையில் தாங்கம்மா நம்ம அம்மாவை கும்பிட்றோம். எப்படி நினைக்கிறோங்கிறத நம்ம எதை வேணாலும் சாதிச்சிடலாங்க. நம்ம கையில் தான் இருக்குது. அந்த மாதிரி தான் நான் வாராகி அம்மனுக்கு நான் கும்பிட்ட முறையெல்லாம் இன்றைக்கி சொல்கிறேங்க. எப்போவுமே அம்மாவுக்கு பூஜை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அம்மாவை இன்னைக்கு பூஜை பண்ண வீடியோலாம் எடுக்கலைங்க, டைம் இல்லை. எப்படி விளக்கு போட்டால் நம்ம கடன் ஒரு 8 பஞ்சமிக்கோ இல்லை 8 வெள்ளிக்கிழமையோ இந்த மாதிரி நம்ம கடைப்பிடிச்சி அம்மாவை கும்பிட்டுக்கலாங்க. எப்படி விளக்கு போடுறதுங்கிறத நான் சொல்லிடுறேங்க. இந்த மாதிரி தாம்மா எப்போவுமே அலங்காரம் பண்ணிவிட்டு, எனக்கும் ஒரு பெரியவங்க சொன்னது தான், வாராகி அம்மன் கோயிலில் இந்த மாதிரி கும்பிட்டா உன் கடன் தீரும் அப்படின்னு சொல்லி. அதே நமக்கு நல்லது நடந்த மாதிரி எல்லாருக்கும் நடக்கட்டும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேங்க. நம்ம எவ்வளோ அலங்காரம் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாங்க. நிறைய பூ போட்டும் பண்ணிக்கலாம், நம்ம ஒரு பூ வச்சும் நம்ம கும்பிட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சொம்பு தண்ணி வச்சுருங்கம்மா. அதில் பச்சை கற்பூரமும் ஜவ்வாதும் போட்டுக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க. பிளேட் எடுத்துட்டு பொட்டு வச்சுட்டு பிளேட்டுக்கு நவதானியம் வாங்கிக்கோங்க. நவதானியம் வாங்கிட்டு இந்த நவதானியத்தை இது நமக்கு உண்டான கடன் பிரச்சனை தீர்றதுக்குங்க. இந்த நவதானியம் இப்படி பரவிக்கலாம். பரப்பிட்டு எவ்வளோ பெரிய கடன் தொல்லையாக இருந்தாலும் இது நமக்கு ஒரு விடிவு காலங்க. நமக்கு அது மாறிடும். இந்த கடனே நமக்கு இருக்காது. அதுக்கு உண்டான வருமானத்தை அம்மா கொடுத்துருவாங்க. பித்தாளை விளக்கு எடுக்காமல் மண் விளக்கா பார்த்து எடுத்துக்காங்கம்மா. எவ்வளோ கடன் தொல்லையாக இருந்தாலும் தீர்ந்துருங்க. இந்த மாதிரி மண் பாத்திரம் ஒன்று இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. இதுக்கு ஒரு 3 பொட்டு வச்சுட்டு இதில் நம்ம இன்றைக்கி தண்ணி தாங்க ஊற்றி வைக்க போகிறோம். இதே மாதிரி நம்ம பண்ணி கும்பிட்டு வர்றதுனால நமக்கு தீராத கடன் பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்து போயிருங்கம்மா. இந்த மாதிரி எடுத்துக்காங்க. இது நம்ம நவதானிய பிளேட்டில் வச்சிடலாங்க. கொஞ்சம் நல்லா எடுத்துவிட்டு சுற்றி எடுத்துவிட்டு இதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கோங்கம்மா. இன்றைக்கி நான் கடன் தீர்றதுக்கு உண்டான ஒரு பரிகாரம் தான் நான் சொல்கிறேங்க. வச்சுட்டு நம்ம பச்சை கற்பூரம் கொஞ்சம் மஞ்சத்தூள். எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் தீராத கடனாக இருந்தாலும் சரிங்க, தீர்ந்து போயிடும். எனக்கு வாராகி அம்மன் கோயிலில் அந்த அம்மா சொல்லி தான் நான் அந்த பரிகாரம் பண்ணினேன். நான் ஒரு 8 அமாவாசைக்கு பிடிச்சி செஞ்சேன். நீங்கள் என்ன கிழமையில செய்கிறீங்கன்னா அமாவாசை பிடிச்சிக்கோங்க. அப்படி இல்லையா பஞ்சமி அந்த மாதிரி எடுத்துக்காங்க. இந்த மாதிரி நான் இந்த மாதிரி விளக்கு தான் எடுத்துருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு 5 அகல் விளக்கு இருந்தாலும் சரி எடுத்துக்காங்க. ஆனால் மண் விளக்கு எடுக்கிற மாதிரியே பார்த்துக்காங்க.
இதுக்கு வந்து நல்லெண்ணெயில் விளக்கு போடாமல் நெய்யோ இழுப்பு எண்ணெயோ போட்டுக்காங்க. நெய்யோட இழுப்பு எண்ணெயில் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதுக்கு மேலே இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் அன்றைக்கி இழுப்பு எண்ணெய் தாங்க ஊற்றுறேன். நீங்கள் நெய் இருந்தால் நெய் ஊற்றிக்காங்க. இதே மாதிரி நம்ம வந்து விடாமல் ஒரு 8 வாரமோ 11 வாரமோ அப்படி நம்ம செஞ்சு வந்தோம் அப்படின்னா, நமக்கு வேலை வெட்டி சரியாக அமையாமல் இருந்து கடன் கொடுக்க முடியலன்னா கூட நமக்கு வேலை வெட்டி கரெக்டாக அமைஞ்சிரும். தொழில் நடத்துகிறவங்களுக்கும் அந்த தொழில் நல்லா நடக்கும். அப்போ நம்ம வந்து கடன் சீக்கிரம் அடைச்சி, நம்ம கையில் காசு இருந்துச்சுன்னா நம்ம சீக்கிரம் கடன் அடைச்சிடலாங்க. அந்த கடனில் இருந்து மீள்றதுக்கு தான் நான் இன்றைக்கி இந்த வழி சொல்கிறேங்க. இதில் வந்து திரி நினச்சி போட்டுக்கோங்கம்மா. திரி இதுக்கே நம்ம எவ்வளவு பூ அலங்காரம் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி என்னோடய கடனை அடைஞ்சிது, அது வந்து 4 பேருக்கு நல்லது நடக்கிற மாதிரி தான் நம்ம சொல்லிடலாம். எத்தனையோ பேர் கஷ்டத்தில் கூட இருப்பாங்க. வேலை சரியில்லாமல் கடன் அடைக்க முடியாமல் எவ்வளோ பாடுபட்டாலும் அந்த கடனுக்கே போயிருங்க. அதனால இது வந்து ஒரு பரிகாரங்கம்மா. நம்ம எந்த சாமியாக இருந்தாலும் அந்த சாமிக்கு என்ன செய்யணுமோ அதையும் நம்ம செய்யலாம். நான் இந்த கலசத்தை சுற்றி நான் பூ அலங்காரம் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் இருந்தால் மாலையாக கட்டி போடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பூ வைங்க போதும். நம்ம கையில் இருக்கிறத பொறுத்து தான். நம்ம பெருசாலாம் வைக்கணும்னு வேண்டாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி சின்னதாக ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு அதுக்கும் பொட்டு வச்சுட்டு, இது வந்து நான் பஞ்சகவி விளக்கு வைக்க போகிறேங்க. இதில் இந்த மாதிரி இதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் இதே மாதிரி தாம்மா பண்ணி வந்தேன். இப்போ நம்ம இந்த தீர்த்தம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க. இந்த தீர்த்தத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வைக்கிறோம், செவ்வாய்க்கிழமை வைக்கிறோம், ஏதோ வைக்கிறோம் அப்படின்னா 8 நாள் கழித்து எடுத்து நம்ம அதை எடுத்து நம்ம வீட்டுக்கு சுற்றி தெளிச்சிட்டு நம்ம இருந்தோம்னா நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற பிரச்சனையும் தீர்ந்துருங்க. இப்போ இந்த பஞ்சகவி விளக்குக்கு நான் நெய் தான் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் இழுப்பு எண்ணெய் இருந்தால் இழுப்பு எண்ணெய் சேர்த்துக்காங்க, இல்லைன்னா நெய் சேர்த்துக்காங்க. இந்த மாதிரியே கும்பிட்டு வாங்கம்மா. தீராத எவ்வளோ கடன் எனக்கெல்லாம் ரொம்ப கடனுங்க. தீர்க்கவே முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். வாராகியம்மன் கோயிலுக்கு போயிட்டே இருப்பேன். யார்கிட்டையாவது கேட்பேன், என்னங்கம்மா எப்படி அம்மாவை கும்பிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிலாம் நான் கேட்பேங்க. கேட்டு நானும் ஒவ்வொரு கதையாக தெரிஞ்சு சொல்கிறதாங்க. இந்த கதை வந்து எனக்கு அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி கும்பிடுமா உன் கடன் சீக்கிரம் தீர்ந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதனால் அது வந்து எனக்கு நடந்த நல்ல விஷயம் உங்களுக்கும் நடக்கட்டுமேங்கிறதுக்காக நான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு நானே சொல்கிறேங்கம்மா. மறக்காமல் இதே மாதிரி பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கு வாராகியமாக ஒரு நல்ல வழி காமிப்பாங்க. யாரோ ஒரு மூலியமாக தான், நம்ம உடனேலாம் ஒரு விஷயம் நம்மளாக செஞ்சிட முடியாதுங்க. யாரோ ஒருத்தர் மூலியமாக தான் ஒரு விஷயம் நடக்கும். அதனால இந்த விஷயம் எனக்கு ஒருத்தர் சொல்லி எனக்கு நல்லது நடந்து நான் கடன் இல்லாமல் இருக்கிற மாதிரி எத்தனையோ கடனில் இருக்கிறவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த நல்லது நடக்கட்டுமே அப்படிங்கிறக்காக தான் இன்றைக்கி நான் இதை வந்து உங்களுக்கு நான் செஞ்சே காமிச்சிருக்கிறேங்கம்மா. இதே மாதிரி உங்களுக்கு 5 திரி விளக்கு, இந்த மாதிரி விளக்கு இல்லைன்னாலும், ஒன்றா இருக்கிற விளக்கு இல்லைன்னாலும் நீங்கள் ஒத்த விளக்கு அகல் விளக்கு எடுத்துக்காங்க. இதே மாதிரி கும்பிடுங்க. இந்த விளக்கு வந்து நம்மளாக வந்து சாந்தப்படுத்த வேண்டாங்க. அதுவே சாந்தமாகிற வரைக்கும் அது எரிஞ்சிக்கலாம். நமக்கு எவ்வளோ நேரம் எரிய வைக்கணுமோ அவ்வளோ நேரம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம், இழுப்பெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இல்லை அந்த எண்ணெயிலே போதும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம இதோட விட்டுறலாங்க. 7 மணிக்கு ஏற்றுறோம் அப்படின்னா அது 8, 8:30 வரைக்கும் அதுவே எரிஞ்சு அது சாந்தமாயிருங்க. இதே மாதிரி கும்பிடுங்கம்மா. எனக்கு நடந்த நல்லது உங்களுக்கும் நடக்கட்டும், உங்கள் கடனும் தீரட்டும். நம்ம அம்மாவுக்கு இதே மாதிரி கும்பிடுவோம். உங்களுக்கு அம்மாவோட